ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவருடைய கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிம்பிளாக மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் எப்படி பட்டாணி குழம்பு செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து பட்டாணியை ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். இதை குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 2 உருளைக்கிழங்க 2ஆக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேகிறதுக்குள்ளார முந்திரியும் கசகசாவையும் ஊற வச்சுக்கலாம். இது நம்ம வந்து ஊற வைக்காமலே சேர்த்து அரைக்கலாம். கொஞ்சம் ஊற வச்சிங்கன்னா நல்லா வந்து நைஸாக அரைஞ்சி வரும். தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 5, 6 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், முந்திரியும் கசகசாவையும் ஊற வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு இது கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறமா நான் வந்து இப்போ உருளைக்கிழங்க தோலை உரிச்சிக்கலாம். தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வாணலில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இதுக்கு கொஞ்சம் வந்து எண்ணெய் நிறையா இருந்தால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹோல் கரம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நல்லா பெரிய வெங்காயத்தை, நல்லா 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வந்தால் கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொஞ்சமாக வந்து ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வந்து இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா பொருள்லாம் சேர்த்து செஞ்சோம்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கிரேவி வந்து நல்லா வந்து கலர் கிடைக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நான் ஒரு 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். தக்காளி பழத்தை நல்லா வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்தோம்னா தக்காளி பழம் வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடும். அதுக்காக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி பழம் நல்லா வந்து மசிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து குழம்பு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து நூக்கல் எடுத்திருக்கேன். நூக்கல் வந்து ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. வெறும் பட்டாணி உருளைக்கிழங்கு மட்டும் போட்டுமே வைக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நூக்கல் சேர்த்தா இன்னுமே கொஞ்சம் குழம்பு வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய் வந்து இதிலே நல்லா வெந்து வரட்டும். ஏன்னா பட்டாணி உருளைக்கிழங்குலாம் ஆல்ரெடி வெந்துருச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்பு மிளகாய்த்தூள் நான் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இப்போ வேக வச்சுருக்கிற பட்டாணி சேர்த்துடலாம். இது கூடவே வேக வச்சு நல்லா தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்லாம் போட்டதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க. இப்போ 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து குழம்பு கொதித்து வந்திருக்கு. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய், முந்திரி பருப்புலாம் அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை கழுவி நல்லா அந்த கலந்து தண்ணி இது கூட விட்டுட்டு சேர்த்துட்டு அப்படியே நல்லா ஒரு மூடி கலந்து போட்டு விட்டுருங்க. 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடும். இதை நீங்கள் வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம் இது கூடலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் தான். இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.